Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரவுண்ட் 2 ரிசல்ட்காக இல்லனா ரீகவுன்சிலிங்காக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதை எடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா GNM ரவுண்ட் 2 உடைய அலாட்மெண்ட் அலாட்மெண்ட் கவுன்சிலிங்கான ரிசல்ட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. GNM நர்சிங்க்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா காலேஜுக்கு போய் ஜாயின் பண்றது 26/9/2025. இந்த GNM நர்சிங் ரிசல்ட் அண்ட் காலேஜ் ஜாயின் பண்றதுக்கும் நம்ம பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டா கிடையாது தான். ஆனாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்றது 26. நமக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ட் கொடுத்த ஆர்டர் படி அவங்க கவுன்சிலிங் எப்போ கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையான ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது October 1. இந்த October 1க்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னா வெறும் 8 நாள் தான் இருக்குது. இந்த 8 நாள் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டேஸ். இந்த டேஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரிசல்ட் வரலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரீகவுன்சிலிங் நடத்தலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் படி அந்த ஆர்டர் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஃபார்ம் அண்ட் மற்ற அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸுக்குமே சேர்த்து தான் கவுன்சிலிங் நடத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா ஒரு 80%க்கு மேலே ரீகவுன்சிலிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். அதனால அதுக்காகவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தயார்படுத்திக்கோங்க உங்களை. இப்போ நம்மளுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்களா? அப்படி ரிலீஸ் பண்ணால் எப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா October 1 பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சொல்லியிருக்காங்க. இந்த October 1க்கு இன்னும் 8 நாள் தான் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நமக்கான அப்டேட்ஸ், அதாவது இன்னும் 2 வீக்ஸ்லேயே நமக்கான ரீகவுன்சிலிங்கா இல்லைன்னா ஆல்ரெடி கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணிருக்கிற ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற தெளிவான விளக்கம் அப்படிங்கிறத மெடிக்கல் செலெக்ஷன் சைட்லேருந்து கொடுத்துருவாங்க. அதாவது அப்டேட்டை கொடுத்துருவாங்க. அதனால எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். எல்லாரும் நினைப்பீங்க GNM நர்சிங்க்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, MSc நர்சிங் மற்ற PG டிப்ளமோ கோர்சஸ் அண்ட் PG பேராமெடிக்கல் கோர்சஸுக்கும் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி அவங்களும் காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துட்டாங்க. ஆனால் பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் 1 or 2 வீக்ஸ்லேயே நமக்கான ஒன்று ரிசல்ட் வரும், இல்லைனா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால யாரும் பயப்படாதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. கான்ஃபிடென்ட் இழக்காம அப்படியே நீங்கள் பேராமெடிக்கல் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் இழக்காம அதே பாசிட்டிவ் திங்ஸோட இருங்க. கண்டிப்பாக எல்லாருமே நல்லபடியாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க, எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. நம்மளுடைய கவுன்சிலிங் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, ரிசல்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, அப்டேட் எல்லாமே மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சைட்லேருந்து தான் கொடுப்பாங்க. அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வீக்ஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செப்டம்பர் மந்த் முடியுது, தேர்ஸ்டேல இருந்து அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. அதனால மேபி இந்த 2 வாரத்திலேயே நமக்கான ஒரு தெளிவான முடிவு அப்படிங்கிறது மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சைட்லேருந்து கொடுத்துருவாங்க. அதனால யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஐயோ கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லையா, இல்லை நெக்ஸ்ட் இயர் பேட்ச் கூட தான் நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா, அப்போ தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு வதந்தியும் பரவிட்டு இருக்கு. அதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம். கம்பல்சரி இப்போவே உங்களுக்கான கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது அக்டோபர் மந்த்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். நான் வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அமௌண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கவுன்சிலிங் ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சு. உங்களுக்கு காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு டேட் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. அந்த டேட்குள்ளேயே எல்லாம் ரெடி பண்ணுறது கஷ்டம். அதனால் எந்தவித திருத்தங்கள் இருந்தாலும் அதை இப்போவே மேற்கொள்கிறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கவனமா இருங்க, எல்லாருமே ஒரு கான்ஃபிடென்ட்டா இருங்க, பாசிட்டிவ் வைப்போட இருங்க, எல்லாருக்குமே சீட் கிடைக்கும். நம்மளுடைய ஃபார்ம் டிக்கான கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபார்ம் டிக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார்ம் டிக்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுமை அப்படிங்கிறது அவசியம். ஃபார்ம் டிக்கு கிளாஸஸ் எப்படியும் அக்டோபர் லாஸ்ட் வீக் தான் அதுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கொடுப்பாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க எப்போ எங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு சீட் அலாட் ஆனதுக்கு பிறகு தான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால எப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்களுக்கான ரிசல்ட் வந்து அவங்க காலேஜில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் ரவுண்டு 1 சீட் அலாட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அதனால் ரவுண்டு 1 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சீட் அலாட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஐயோ காலேஜ் மட்டும் அலாட் ஆயிடுச்சு, எப்போ கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு
வொரி பண்ணிக்காதீங்க. கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனை நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அவங்களுடைய வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் யாருமே எதுக்கும் வொரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் இந்த அக்டோபர் மந்த்துக்குள்ளேயே கேரண்டியாக காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுவீங்க. 100% யாரும் வொரி பண்ணிக்க வேண்டாம். இந்த அக்டோபர் மந்த்து உள்ளே உங்களுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். எல்லாருமே நம்பிக்கையோட இருங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படி ரீகவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாலுமே அதுக்கு முன்னாடி சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ண தப்ப ரீகவுன்சிலிங்கில் திருத்திக்கோங்க. அது ஒரு நல்வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். எல்லாருக்குமே சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிசல்ட் வந்தாலுமே எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன். மேலும் இது போன்ற கல்வி சார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வேற்று கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் அண்ட் ஃபார்ம்டி ஜிஎன்எம் நர்சிங் ஆயுஷ் கோர்ஸ் ரிலேட்டடான உடனுக்குடன் அப்டேட் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க.